பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தல அஜித்குமார் அவர்கள் நடித்த வெள்ளி விழா திரைப்படங்களை தான் பார்க்க போகிறோம். 170 நாள் 200 நாள் கடந்து ஓடிய தல அஜித்குமார் அவர்களின் சிறந்த வெள்ளி விழா திரைப்படத்தான் நாம் பார்க்க போகிறோம். தல என்று ரசிகர் மற்றில் போற்றப்படும் தல அஜித்குமார் அவர்களின் சிறந்த ஒரு நடிகர், சிறந்த ஒரு பைக் ரேசர், எல்லா ஒரு சாதனை படைத்த ஒரு நடிகரின் படம் தான். முதல் வெள்ளி விழா திரைப்படம் ஆசை 1995ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்குனர் வசந்தன். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் தேவா அவர்கள் இசையமைத்துள்ளார். இந்த திரைப்படத்தில் தல அஜித்குமார் அவர்கள், சிவலட்சுமி போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படம் பல திரையரங்குகளில் 170 நாள் 180 நாள், தேவிகலா திரையரங்கில் 210 நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக திகழ்ந்தது. தல அஜித்குமார் அவர்களின் முதல் வெள்ளி விழா திரைப்படம் என்றாலே ஆசை திரைப்படம் தான். இந்த திரைப்படம் தான் மிக பிரம்மாண்டமான ஒரு வெள்ளி விழா திரைப்படம், முதல் திரைப்படம். இரண்டாவது பார்க்க போகிற வெள்ளி விழா திரைப்படம் தான் காதல் கோட்டை. இந்த திரைப்படம் 1996ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்குனர் அகத்தியன் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் தேவா அவர்கள் இசையமைத்துள்ளார். இந்த திரைப்படத்தை தேவயானி, தல அஜித்குமார் போன்ற பலர் நடித்திருப்பார்கள். காதல் கோட்டை பயங்கரமான ஒரு கோட்டையாக உள்ள ஒரு சிறந்த ஒரு திரைப்படம் என்றால் காதல் கோட்டை திரைப்படம். இந்த சிறந்த திரைப்படத்தை தயாரித்தவர் அகத்தியன் அவர்கள். இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு வெள்ளி விழா 200 நாள் கடந்து ஓடிய, அன்னை திரையரங்கம் 175 நாளும், தேவிகலாவில் இந்த திரைப்படம் 218 நாள் கடந்து ஓடிய மிக பிரம்மாண்டமான ஒரு வெள்ளி விழா திரைப்படம் என்றால் தல அஜித்குமார் அவர்களின் காதல் கோட்டை திரைப்படம் தான் மிக பிரம்மாண்டமான ஒரு வெள்ளி விழா திரைப்படம். இந்த திரைப்படம் மற்ற எல்லா ஊர்களிலும் 100 நாள் 150 நாள் கடந்து ஓடியிருந்தது. மிக பிரம்மாண்டமான 2வது வெள்ளி விழா காதல் கோட்டை. மூன்றாவது பார்க்கப்பட வெள்ளி விழா திரைப்படம் தான் தல அஜித்குமார், கார்த்திக் இணைந்து நடித்த திரைப்படம் தான் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். இந்த திரைப்படத்தை இயக்கியவர் விக்ரமன் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார். இந்த திரைப்படம் 1996ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எஸ் ராஜ்குமார் அவர்கள். இந்த திரைப்படத்தில் நவரசநாயகன் கார்த்திக், ரோஜா, தல அஜித்குமார், இந்த படத்தில் தல அஜித்குமார் அவர்கள் சிறப்பு தோட்டத்தில் இந்த படம் நடிச்சிருப்பார். கோவை யமுனாவில் 200 நாள் கடந்து ஓடிய மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம். முன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் 200 நாள் கடந்து இந்த திரைப்படம் ஓடியது. தல அஜித்குமார்கள், கார்த்திக் இணைந்து நடித்த திரைப்படம் 3வது வெள்ளி விழா திரைப்படம் முன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அடுத்த திரைப்படமான வரலாறு. இந்த திரைப்படம் 2006ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் KS ரவிக்குமார் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் AR ரகுமான். இந்த திரைப்படத்தில் அஜித் அவர்கள் 3 வேடத்தில் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படமும் 220 நாள் கடந்து ஓடி இருக்குன்னு சொல்றாங்க. வெள்ளி விழா சிறந்த திரைப்படம். அடுத்த ஒரு திரைப்படம் தான் 5வது பார்க்க போகிற திரைப்படம் பில்லா. இந்த திரைப்படம் 2007ஆம் வருடம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் விஷ்ணுவர்தன் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார். இந்த திரைப்படத்தை தல அஜித்குமார், நயன்தாரா, ரஹ்மான் போன்ற பலர் நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படமும் வெள்ளி விழா திரைப்படம் சொன்னாங்க. நமக்கு தெரிஞ்ச 3 திரைப்படம் தான் மிக பிரமாண்டமான வெள்ளி விழா. தல அஜித்குமார் அவர்கள் ஆசை, காதல் கோட்டை, உன்னிடத்தில் கொடுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தல நடித்த வெள்ளி விழா திரைப்படங்களை பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட்ல பார்க்கலாம். திரையரங்கில் ஓடிச்சுன்னா வெள்ளி விழா படங்களை சொல்லுங்கள், நெக்ஸ்ட் கண்டென்ட்ல போடலாம். ஓகே.